ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ராதிமா கிச்சன் குக்கிங் சேனல். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி சாட்டர்டே பிளாக் மாதிரி பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன சமைக்க போகிறேனோ அதை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொச்சை குழம்பு தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க மொச்சை குழம்பு வச்சு. சரி இன்றைக்கி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு, இது வந்து ஃப்ராசன் மொச்சைங்க, உரிச்சே இருக்கும் பேக்கெட்டில், எவ்வளோ தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் முருங்காவும் ஃப்ராசன் முருங்காய், அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாமே ஃப்ரீசர்லேருந்து ஒரு 2-3 ஹவர்ஸ் முன்னாடியே எடுத்து வச்சாச்சு, சில்னஸ் போகட்டும்னு. ஸோ இப்போது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மாவுக்கும் ஊற வச்சிட்டேங்க. 2-3 நாளாக ஆட்டணும்னு சொல்லி ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ கையோடு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டி வச்சுருவேங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு மொச்சை, அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த ஆல்ரெடி கட் பண்ண முருங்காய் தான், அதை அப்படியே உள்ளே போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோங்க. ரொம்ப குழைய வேக வச்சிடக்கூடாதுங்க, வெந்து முழுசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வெடித்ததும் அரை வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. நான் பாதி வெங்காயம் தாங்க சேர்க்குறேன், ரொம்ப சேர்த்தோன்னா ஒரு மாதிரி இனிப்பு தட்டிடும். அடுத்தது பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். கையோட கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். முருங்காய், கத்திரிக்காய் 2 காய் தாங்க நான் சேர்க்குறேன். 2 கத்திரிக்காயை நீல வாக்கில் வெட்டி சேர்த்துருக்கேன். அப்புறம் அரை தக்காளியை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. நம்ம புளித்தண்ணி சேர்க்கறதுனால நான் பாதி தக்காளி தான் சேர்க்குறேன், இல்லாட்டி உரப்பு தட்டிடும். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதும் இப்போது கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். இது எண்ணெயில் சேர்த்துருக்கணும், மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் சேர்க்குறேங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு இப்போ மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள், மிளகா, தனியாத்தூள், குழம்புத்தூள் 3 ஐட்டம் தாங்க சேர்க்குறோம். என்னோடய மிளகாத்தூளில் தனியாகவும் கலந்துருக்கும். ஸோ உரப்புக்கு தக்கனவாறு நான் போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி குழம்புத்தூளும் நீங்கள் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்க்குறேங்க, 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்த்து நல்லா எண்ணெயில் ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கி விட்ட பிறகு அடுத்ததே வந்து புளி தண்ணி சேர்த்துக்கிறோம். கோலி குண்டு அளவு புளி எடுத்து அதை தண்ணியாக கரைச்சி நான் இப்போ உள்ளே சேர்க்குறேங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து கலந்து விட்டுட்டு ஒரு 2-3 கொதி வரட்டுங்க. அடுத்ததே வந்து நம்ம வேக வச்ச மொச்சையும் முருங்காவையும் உள்ளே சேர்க்குறோம். நான் வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் தான் வைப்பேன் இன்ஸ்டன்ட் பாட்டில். சூப்பராக வெந்து வந்துடுங்க. உங்களுக்கு குலையாது, முழுசாகவே இருக்கும், வெந்தும் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து வெந்து வந்ததை உள்ளே சேர்த்தியாச்சு. அந்த தண்ணியோடு சேர்த்துடணும். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும். என்னடா இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, அப்படி தான் இருக்கும். இப்போது அந்த தண்ணியோட மொச்சையை சேர்த்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா கொச்சிக்கிட்டு இருக்கு. இப்போது தேங்காவை ஊற்றி நம்ம கொத்தமல்லி தூவி இறக்க வேண்டியதாங்க. தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் தாங்க சேர்க்கணும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு அரை கப்பெல்லாம் சேர்த்துறாதீங்க. ஜஸ்ட் 2 ஸ்பூனுக்கு தேங்காவை அரைச்சி உள்ளே சேர்த்து எகெயின் ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா ரெடி. ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க, டக்குன்னு பண்ணிடலாம். புளியை கரைச்சி வச்சு மொச்சையை வேக வச்சு தேங்காய் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கடகடகடன் சொட்டை வேலை முடிஞ்சு குழம்பும் ரெடி ஆயிரும். நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். ரைஸுக்கும் போட்டு சாப்பிட்லாம், நைட்டுக்கு நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம். நாங்களும் அப்படி தான் சாப்பிட போகிறோம். இப்போ பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோஸையும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ண போகிறாங்க. சரி எந்நேரமும் வெறும் கோஸ் பொரியல் பண்ணால் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு கோஸையும் உருளைக்கிழங்கையும் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் வேலை சீக்கிரமாக முடியும், அதனாலங்க குலையாமல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து கடாயில் கொஞ்சமாக 1 ஸ்பூனுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சீரகம் சேர்த்து வெடித்ததும் இதில் ஒரு பாதி வெங்காயம், அதுக்கப்புறம் 2-3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறோங்க. ரொம்ப வந்து பச்சை மிளகாய் நிறைய சேர்த்துறாதீங்க, லைட்டாக சேர்த்துக்கோங்க போதும். பச்சை மிளகாய் நீல வாக்கில் சேர்க்கறதுனால நமக்கு காரம் எப்போ போதும்னு நினைக்கிறோமோ அப்போ ரிமூவ் பண்ணிடலாம், ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் நீல வாக்கில் சேர்க்க சொன்னேன். இப்போது உப்பு சேர்த்துக்கிறோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு அடுத்ததே வந்து நம்ம மஞ்சத்தூளும் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்க்க போகிறோங்க. எதுக்குன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நமக்கு வந்து தக்காளியும் சேர்க்க போகிறதில்ல, ஒன்லி அந்த மஞ்சத்தூளும் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு காஷ்மீரி சில்லி, ஏன்னா காரம் கம்மியாக இருக்கும் அண்டு ஒரு டேஸ்ட்டை கொடுக்குங்க காஷ்மீரி சில்லி, அதனால நான் சேர்க்குறேன். சேர்த்து நல்லா வெங்காயத்தோட ஒரு 1 மினிட்டுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச கோஸையும் உருளைக்கிழங்கையும் சேர்க்குறோம். எல்லாம் பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. நறுக்கி உள்ள குக்கரில் நல்லா நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது 1 விசில் மட்டும் வச்சுக்கோங்க, ரொம்ப வேக வச்சிடாதீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு அப்படியே நைஸ் ஆயிரும். கையில் எடுத்தால் நம்ம உடைக்கும் போது உடையணும்,
அந்த பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது பூ மாதிரி அப்படியே கலந்து விட்டுறோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பொரியல் ரெடி. இந்த பொரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. என் ஹஸ்பண்ட் தான் சொல்லிட்டு இருந்தேன், ஏதாவது வித்தியாசமாக ஒரு பொரியல் பண்ணுனாரு. சரி இதை ட்ரை பண்ணுவோமேனு கோஸையும் உருளைக்கிழங்கையும் வச்சு நான் பண்ணது கிடையாது. சரி இன்னைக்கு ட்ரை பண்ணுவோமேன்னு பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்குங்க. மைல்டாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படியே மிக்ஸ் பண்ணதை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சுங்க. இங்கே பக்கத்தில் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா பக்கோடா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. சரி இந்த மொச்சை குழம்புக்கு பக்கோடா முறுமுறுன்னு பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ வெங்காயத்தில் எல்லாம் கலந்தாச்சு. இப்போது கடலை மாவு அரிசி மாவு சேர்த்து தண்ணியை தெளித்து பக்கோடாவும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ அப்பளம் வறுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ குழம்புனாலே அப்பளம் மஸ்ட் எங்களுக்கு. அது காரக்குழம்பாகட்டும் இல்லை மொச்சை குழம்பாகட்டும் எதுவாக இருக்கட்டும், நாங்கள் வந்து அப்பளம் இல்லாமல் இறங்காது எங்களுக்கு. ஸோ ஒரு 3-4 அப்பளம் போட்டுப்போம். ஸோ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு உள்ளே போட்டதும் பாருங்கள் அப்படியே உங்களுக்கு மலர்ந்து வரும். வந்ததும் டக்குன்னு எடுத்துருங்க. ஸோ தட் உங்களுக்கு அப்பளம் வெள்ளையாக இருக்கும், எண்ணெயும் பிடிக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்தது பக்கோடாவை போட்டு பொரிச்சிக்கிட்டு இருக்கேங்க. ஆல்ரெடி நிறைய வெரைட்டி ஆஃப் பக்கோடா என்னோடய சேனலில் இருக்குது. ஸோ அதனால் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லலை. எது முக்கியமோ அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இந்த பக்கோடா ரெசிபி வேணும்னா என் சேனலில் போய் பாருங்கள், நான் ஐகார்ட்லேயும் போட்டு விட்றேன். ஸோ வெஜ்ஜு நான்வெஜ்ஜு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் போட்டிருப்பேன். இப்போ பக்கோடாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது சாப்பிட வேண்டியது தாங்க. அரிசியும் நம்ம சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா சுட சுட பக்கோடா ரெடி. நம்ம கோசு உருளைக்கிழங்கும் மஸ்ட்டு ட்ரைங்க, பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் மொச்சை குழம்பும் ரெடி. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக வச்சாதான் சாப்பிடும்போதும் உங்களுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், இல்லாட்டி திக்காயிரும் ஆற அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ சாதமும் ரெடி, சாப்பிட வேண்டியது தான். இன்றைக்கான வீடியோ பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேங்க. பிடிச்சிருந்தா ராதிமா கிச்சனை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். Bye, see you soon.